சுமார் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு பேச்சு மொழி என்ற அற்புதமான கண்டுபிடிப்பு மனித இனத்தின் விதியையே மாற்றியது. அதன் பிறகு மனிதர்கள் தம்மை சுற்றி நடப்பவற்றை விவாதிக்கவும் ஆய்வு செய்யவும் துவங்கினர். அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாதவற்றிற்கெல்லாம் பூசாரி அல்லது அவர்களின் குழுவின் தலைவர் கண்காணாத சக்திகளை பொறுப்பாக்கி இருக்க வேண்டும். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும் ஆற்றலை கற்ற பிறகுதான் மத செயல்பாடுகள் தொடங்கி இருக்க வேண்டுமென சில மனித இன ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். இன்னொரு பக்கம் வேறு சில ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள், பேசும் மனிதர்கள் ஆன்மா என்ற கோட்பாட்டை கண்டுபிடித்தனர். அது உடலுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு புனித பொறி, மரணத்தை வெல்லக்கூடியது. ஆன்மாதான் முதலில் உருவாக்கப்பட்ட மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி. அந்த அறிவை பெற்ற பிறகு மனிதர்கள் இறந்தவர்களை புதைக்க துவங்கினர். விரிவான முறையில் அடக்கம் செய்ததுதான் மனித இனத்தின் முதல் மத செயல்பாடு. இத்தகைய சமூக சடங்குகள் தான் ஆதி முதல் மதம். மக்கள் சந்தித்த நோய்கள், பேரழிவுகள், மரணங்கள் போன்ற விலக்கிக் கொள்ள முடியாத நிகழ்வுகளுடன் போராட அவர்கள் இவற்றை நடைமுறைப்படுத்தினர். இந்த ஆவணப்படத்தில் வரும் அனைத்து நிகழ்வுகளும் சென்னையில் உள்ள குறிப்பிட்ட சுமார் 50 ஆண்டு கால ஆலயத்தை எடுத்துக்காட்டாக கொண்டு எடுக்கப்பட்டது. இதற்கான காட்சிகளும் கூட சென்னையில் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் உள்ள சில ஆலயங்களில் சேகரிக்கப்பட்டது. இவை அனைத்தும் முழுக்க அந்த ஊர் மக்களிடமும் ஆலய நிர்வாகங்களிடமும் முழு ஒப்புதலின் பெயரில் பெறப்பட்டது. இதில் வரும் கருத்துகளும் விளக்கங்களும் காட்சிகளும் அம்மக்களின் தெய்வ நம்பிக்கைகளை குலைக்கவோ அல்லது கேளிக்கைகளுக்கு உட்படுத்தும் நோக்கத்துடன் எடுக்கப்படவில்லை என்பதை உறுதிபட வாய்மொழிகின்றேன். இந்த ஊர்ல 1966, 67 தான் இந்த வீட்டுக்கு அலாட்மெண்ட்ல வந்தோம். இந்த இடத்துக்கு வரும்போது இந்த அம்பாள் இங்க இல்ல. அப்பெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாங்க இங்க விளையாடி, நானு, வி ராமச்சந்திரன், சிகாமணி, சிவா, முக்கியமான ஆள். யாரு? சிவா. நாங்களாம் விளையாடிட்டு இருப்போம். இந்த சந்தில வந்து கோலி விளையாடுவோம். இந்த சந்தில கோலி விளையாடுவோம். இந்த அம்மா இருக்கிற கோவில் இருக்கு, ஆலயமா இருக்காங்க. இந்த இடம் பூராவே பண்ணி மேஞ்சிடும். ஓ, மைதானத்துல பண்ணி மேஞ்சிடும். இந்த பில்டிங்கினுடைய என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்க, இதுல இருந்து ஒரு 15 அடி டிஃபரன்ஸ்ல தான் மேடு. அதுக்கு பிறகு ஏரி. எது? இந்த ஜோதி மாநகர், இதுவும் அதுவும் ஏரி. ஏரி குட்டை குட்டைன நாங்க வந்து என்ன பண்ணுவோம், வாழை மட்டை கட்டி குச்சி கட்டி வந்து நீச்சல் அடிச்சுன்னு விளையாடுவோம். இங்க இருந்து அப்படியே போயிட்டு வருவோம். ஜோதி மாநகர் ஃபுல்லா அந்த பக்கம் கல்ற இது வருது பாருங்க, கல்றனுடைய செவரு வருது பாருங்க, அதுல வந்து ஒரு பிட் இருக்கும். அதுல இருந்து ஃபுல்லாவே தீவு மாதிரி பள்ளம். அந்த தீவுல வந்து முக்கியமான வந்து ஒரு 7-8 வீடு தான் அங்க வந்து உதயமாச்சு. அந்த தீவு வந்து புறம்போக்கு தானே அது. அந்த தீவுல வந்து 7-8 வீடு உதயமாச்சு. அந்த உதயமான 7-8 வீடுல காமராஜனுடைய அப்பா ராஜி, காமராஜனுடைய பெரியப்பா தேவேந்திரன் என்கிற தேவன், நம்ம கார்த்திக் அவங்க அப்பா, அவங்களுடைய 7 வீடு இருந்ததுல 7 பேருடைய வீடு வந்து ஸ்ரீராமல்னு ஒருத்தர் இருந்தாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை மேஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தாரு. இந்த கார்த்திகனுடைய அப்பா பெரியப்பான்னு 2 வீடு இருந்தது. மொத்தம் 7-8 வீடு. இந்த மாடியில செழியம் இருக்காரு, அந்த வீட்டுல குடியிருந்தவங்க அங்கையான்னு ஒருத்தர் இருந்தாரு. அங்க வீடு. இந்த 7-8 வீடு தான் அந்த தீவுல இருந்தது. அந்த தீவுல இருந்த வீட்டுக்கு இங்க இருந்து போறதுக்கு வழிவகை கிடையாது. இந்த பாடத்துக்கு அண்ணாண்ட போறதுக்கு வழி கிடையாது. இவ்வளவு தண்ணி, இந்த அடுப்பு அளவு தண்ணியில போய் அங்க வீடு கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கொட்டா வீட்டுல இருக்க போறவங்களுக்கு வந்து வழி கிடையாது. ஏரி ஏரி. அதுக்கப்புறம் பூவாடன் ஒரு பையன் இருக்கு, அவங்க அப்பா மேஸ்திரி, அண்ணாமலை மேஸ்திரி.
அண்ணாமலை மேசி தான் இங்க பிரிட்ஜி போட்டார். சரி, சிவப்பு கொம்பு போட்டு மூஞ்சி கொம்பு போட்டு பிரிட்ஜி போட்டாரு. அந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு இப்ப சொன்னோம் பாருங்க, என்னுடைய இந்த பசங்க எல்லாம் நாங்கெல்லாம் வந்து உதவி பண்ணோம் அவங்களுக்கு. இந்த சவுக்கொம்புல வச்சு பள்ளம் நட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி அவங்க வீட்டுக்கு போறதுக்கு வரத்துக்கு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல அந்த தண்ணியில வந்து கொம்புங்களை வச்சு கட்டிங்க இருக்கும்போது அங்க உதயமானதா சொன்னாங்க, சொல்றாங்க இந்த இடத்துல அம்மால தான் இருக்குன்னு. அப்பதான் அந்த அம்மால வந்து முத ஆரம்பத்துல இந்த தேவண்ண இவங்க அப்பா ராஜண்ண இவங்க எல்லாம் தான் வந்து முக்கியஸ்தரா அதை கட்டுறவங்களே அவங்கதான், அந்த பாலத்தை கட்டுறவங்களே. அதுல கிடைச்சதுமே அந்த அம்மாவனுடைய உருவம் மாதிரி ஒரு உருவம், அததான் வந்து அவங்க எடுத்து மேடா இருக்கிற இடத்துல வைக்கிறாங்க. வச்சதுமே சில பேருக்கெல்லாம் மருள் எல்லாம் வந்தது. அந்த நேரத்துல இருந்தவங்க வீடெல்லாம் மருள் எல்லாம் வந்து மருள் வந்து இந்த மாதிரி உதயமான இடத்துல என்ன இப்படியே அம்போன்னு விட்டுறாதீங்க. அம்மா வந்து பேசுறாங்க, அந்த மருள் வந்து சொல்றாங்க விட்டுடாதீங்க, எனக்கு வந்து இங்க நான் இந்த இடத்துல இருந்ததுனால என்னை வந்து வழிபடுறதுக்கு ஆலயம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மருளுங்க வந்து சொல்றாங்க. நாங்கெல்லாம் அந்த 10-12 வயசு தான், எங்களுக்கு அது முன்னறிவுலாம் அந்த அளவுக்கு இல்ல. இவங்கெல்லாம் பெரியவங்க சொல்லிதான் நமக்கு அது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்ட்டு அந்த அம்மாளுக்கு ஒரு ஒத்தக்கல்லு செவரு வச்சு, அப்ப இந்த இளம் தலைமுறையா நாங்கெல்லாம் சேர்ந்து செங்கல்லுங்களும் ஒரு இடத்துல எங்கும் போய் எடுத்துக்கணும் வந்து சுத்தி அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பா சுத்தி செங்கல்லுங்களை கட்டி வச்சிருந்தா அவங்க எல்லாம் வந்து அந்த பெரிய தலைமுறை அவங்களுக்கு உதவியா இருந்தவங்க. யாருக்கு? ராஜண்ணனுக்கும் தேவேந்திரனுக்கும் உதவியா இருந்தவங்க. சசினுடைய அப்பாவனுடைய அப்பா ராஜகோபால், இவர் வந்து கோவிந்தசாமி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்க அப்பா வேதாசலம். இந்த மேல வந்து கிறிஸ்டின் ஒண்ணு இருக்காங்க, இப்ப கூட இருக்காங்க, அவங்க பொண்ணு இருக்கு, அவருடைய வந்து ஜான்சன். இவங்களுடைய தலைமுறையில இவங்களுக்கு ஆதரவா இருந்து இதெல்லாம் வந்து செயல்படுத்தினாங்க. முதல் தலைமுறை எல்லாம் ஆரம்பிச்சு வச்சாங்க இருந்தது. இப்படியே நாளையில் நானும் அப்போ 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், மழை நனைஞ்சிட்டு வரும்போது இப்ப இங்க ஒரு கூட்டம் இருக்கு. மலையில நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு நனைஞ்சு வரீங்க, வரும்போது இங்க வந்து ஒரு கூட்டமா இருக்கு. என்ன கூட்டமா இருக்குன்னு பார்த்தா இவங்க காமராஜர் அப்பா தேவண்ண இவங்க எல்லாம் வந்து கூட இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு என்னன்னு பார்த்தா இவங்க உருவாக்கி வச்சாங்க பாருங்க அந்த அம்பாள் சிலை. அம்பாள் சிலைக்கு வந்து எல்லா ஏரியாலையுமே போய் பாருங்க, அம்பாளுக்கு மேல ஒத்த நாகம் இருக்கிறது எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி இடத்துல இந்த அம்பாளுடைய சிலை மேல அந்த மழையில வந்து அந்த ஒத்த நாகம் மாதிரி வந்து உட்காந்துக்குதுன்னு ஜனங்கள் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்ததுமே என்ன அப்ப வந்து சில பேருக்கு மருள் வந்து சொல்றாங்க, என்ன இந்த மாதிரி மழையில நனைய விட்டீங்களேடா பேசுறாங்க. மருள் வந்து சொல்றாங்க நனைய விட்டீங்களே அப்படின்ட்டு. நனையட்டும், இது வந்து என்னம்மா இயற்கையா வந்த மழை ஆயிடுச்சு, அதுக்கு நான் வந்து கொடை பிடிக்கிற மாதிரி நான் நிக்கிறேம்மா அப்படின்னு மருள்ல சொல்றதா சொன்னாங்க. அது பிறகு பார்த்தா உடனே வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பெரிய தலைமுறைங்கெல்லாம் சேர்ந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு ஓலை கொம்புங்கெல்லாம் அவங்கவுங்க காசை போட்டு வாங்கி அதுக்கு ஒரு சின்ன கொட்டா கட்டினாங்க. இந்த கொட்டா கட்டி கிட்டத்தட்ட 1970-71 அந்த கொட்டாவுக்கு முத குடம் வந்து அம்பாளுக்கு கூழ் ஊத்தி குடம் பண்ணணும், இப்படியே விட்டுறக்கூடாது, வருஷ திருவிழாவா பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் முடிவு எடுத்து எல்லாம் இந்த அப்ப வந்து 16, 16 4 வாசப்படி கீழே 2 வீடு மேல 2 8 8 16 16 32 வீடு தான். பின்னாடி வேறு 7-8 வீடு. இவங்களெல்லாம் கலந்து பேசி முத ஒரு தேர் ஒரு பண்ணணும். முதல்ல வந்து அம்பாளுடைய குடம் தான் எடுத்துட்டு ஊர்வலமா வந்து 3 நாள் சுத்துறாங்க, வெள்ளி சனி ஞாயிறு மாதிரி. அதுக்கு அடுத்த வருஷம் தான் வந்து அம்பாளுக்கு தேர் இழுக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த கோயில்ல கொட்டாயில தானே இருக்குது, கொட்டாயில் தான். அப்பெல்லாம் 5 10 ரொம்ப ஃபேமஸ் குட்டானாங்க. இந்த 32 வீட்டு என்ன பண்ணுவாங்க, அப்ப வாயிலே போய் சொல்லுவோம், பேப்பர் கிடையாது நோட்டீஸ் கிடையாது, வீடுகளா போய் சொல்லுவோம், என்னப்பா அந்த கோயில் திருவிழாக்கு போறோம், வீட்டுக்கு ஆள் வந்து பாய் போட்டு மீட்டிங் வைப்போம். வயசான தலைவர் வயசானவங்களை பார்த்து இவங்க தலைவர் அவங்க தலைவர் அப்படின்னு தேர்ந்தெடுப்போம்.
ஓட்டி எடுத்தோன்னு பக்கத்துல வேலைன்னு ஒருத்தர் அவர் பழைய டாக்ஸி டிரைவர். அந்த காலத்துல கொஞ்சம் ரவுடிங்க, கொஞ்சம் ஃபேமஸ். சரி சரி. கூப்பிட்ட உடனே வைப்போம். நாங்க வந்து என்ன பண்ணுவோம், கைங்கரியம் தான் அவங்க உபயோகம் பண்றது. அப்ப என்ன பண்ணோம், அம்மன் அம்மன் பட்டறைன்னா அது வலிக்கிறோம் பாரு, அப்ப கையில வலிக்கும். ஓ சரி 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 சரி. அது அவர்தான் பண்ணுவார் வேலன். அதுக்கப்புறம் வந்து அம்மன் சிலை பந்தல் ஒருத்தர். அப்பதான் எவ்வளவு 100 ரூபாய் 150 200 ரூபாய் அப்போதைக்கு அது அவ்வளவுதான். நாயனார் மோளம் அதுவும் 150 ரூபாய் 200 ரூபாய் நாயனார் மோளம் மொத்தம் கைங்கரியம். சரிங்க ஐயா. அப்ப வந்து தெரு விளக்கு, அப்ப லைட்டு கிடையாது. ஓ சரிங்க ஐயா. தலையில தூக்கிட்டு வருவாங்க. பாத்துறீங்களா? 5 ரூபாய். சாமி போச்சுன்னா இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் லைட்டு. இந்த நான் கடையில இருந்து எடுத்துட்டு வருவாங்க விளக்கு. டைம் ஆச்சுன்னா கொளுத்தி கொடுப்பான். சரி சரி. அதுக்கப்புறம் வந்து பந்தல் ஒருத்தர், எலக்ட்ரிஷியன் ஒருத்தர், தெருக்கூத்துனா இந்த பொன்றாங்கதான் இப்ப செத்துட்டாரு. ஊர் ஆலைக்குன்னு வருவாரு, கறி சாப்பாடு நல்லா இது பண்ணி போடுவாரு. தெருக்கூத்துனா ஊர்ல இருந்து ஆடிட்டு வருவாங்க, ஆடுவாங்க தெருக்கூத்து. இப்ப ஸ்டேஜ் போட்டு ஆடுவாங்க வச்சாங்க போன வாரத்துல. சரிங்க ஐயா. தெருக்கூத்துன்றது வந்து ஸ்டேஜ் போடாத ஆடுறது. இப்பெல்லாம் தெருக்கூத்து என்ன பண்றாங்க, வெறும் தரையிலையா? இப்போ தெருக்கூத்து என்ன பண்றாங்க, ஸ்டேஜ் போட்டு ஆடுறாங்க, நாடகம். இந்த கோயிலுக்கு ஒரு நேரத்துல ரெக்கார்ட் டான்ஸ் வச்சோம். டான்ஸ் வச்சு என்னவோ புடிச்சு போட்டாங்க. பையன் உங்க அப்பா தான், இவங்க தாத்தா தான் வந்து என்ன இட்டுன்னு வந்து ராஜி. சரி. இது டாக்ஸி ஓட்டுறாரு. சரி சரிங்க ஐயா. 3 நாள் கரகம். 3 நாள் கரகம். ஆமா. அந்த கிணத்த கரையில அங்கதான் போய் காப்பு கட்டுவோம். எல்லா பசங்க அப்பெல்லாம் எல்லாம் போய் அந்த கிணத்துல காப்பு கட்டுறீங்க. கோயில் 12 மணிக்கு கரகம். ஞாயிற்றுக்கிழமை கரகம் சுத்தின்னு வந்தானே அந்த சாமிலாம் விட்டு அந்த நைட்டு தான் வந்து சாமி ஊரும். நைட் வந்து சாமி ஊர்வலமா வருவாங்க. அம்மா ஊர்வலம் வந்து 12 மணிக்கு தான் அந்த கும்பம் கழிப்பாங்க. ஏதோ 12 மணிக்கு, இரவு 12 மணிக்கு 12 மணிக்கு தான் கும்பம் கழிப்பீங்க. நேரம் காலம் இருக்கு. இதெல்லாம் வந்து கூடிய அடிப்படையில ரொம்ப இது அந்த காலத்துல வந்து நம்ம தான் செய்வோம். அதன் பிறகு வந்தவங்க தான் 2ஆம் தலைமுறை. நான் சொல்றேன் பொன்றாங்க. அவர் வந்து ஒவ்வொருத்தர கொண்டு சேர்த்தாரு. சரி. காத்தராயன், சுப்பராயன், இவங்களாம் சொந்தக்காரர். அப்பெல்லாம் வீடு வந்து 10,000 20,000 50,000 கொடுத்தாங்க. 100 200 இந்த இடத்துல கொடுத்து. ஆனா அப்போ வந்து இந்த கோயில் முத்தாபாங்க அளவுக்கு பள்ளம். ஓ சரி சரி சரி. அந்த அளவுக்கு வந்து மேல கொம்பு போட்டு மண்ணை அடிச்சு அப்படியே அப்படியே ஒரு வீடு இதுவாயிட்டு அப்படி அப்படியே உருவாரு. அதுக்கப்புறம் ஒரு வீடா வந்து முதல்ல வந்து தெய்வம் வந்தாங்க. பாளையம் அவங்க அப்பா முருகன் வந்தது. அதுக்கப்புறம் பக்கத்து வீடு ஒண்ணு இதுவாயிடுச்சு. நான் எங்கேயோ இடம் பார்த்தா எனக்கு கிடைக்கல. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் தான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வீடு இருக்குது. நான் அப்படின்னு கேட்டேன் அவரு, ஏங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கோயில் இருக்குதானே? இல்ல கோயில் இருக்குது, நீங்க கவலைப்படாத. கோயில் இருந்தா நம்ம வீட்டுக்கு நல்லது, பக்கத்துல இருந்தா அம்மா இருந்தா நம்மளுக்கு நல்லது. எனக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லை. என்னவோ எனக்கு மனசுல தோணத நான் சொன்னேன். என் கோயில் இருக்குதா? இல்ல பக்கத்துலயே கோயில் ஒண்ணு இருக்குது, அந்த மாதிரி குடிச்சல் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி நாங்க வாங்கிக்கலாம் நம்மன்ட்டு வந்து நான் குடிச்சையாதான் இருந்தேன். குடிசை போட்டு அந்த அம்மா சிலை வந்து என்ன பண்ணாங்க, சிமெண்டில செய்த சிலை. அதனுடைய வரலாறுக்கு ஏத்த மாதிரிதான் அந்த காலகட்டத்துல அந்த அம்மா மேல ஒத்த நாகம் இருக்கிற அளவுக்கு அன்னைக்கு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு சிலை உருவாக்கி வச்சு பிரதிஷ்டை பண்ணாங்க. 25,000 ஆண்டுகளில் தான் பெண் கடவுள்களின் சிலைகள் உருவாக்கப்பட்டது. 4,000 6,000 ஆண்டுகளில் தான் பெண் கடவுள்களின் வழிபாடு தோன்றியது. 2ஆம் தலைமுறை வந்தவங்க வந்து இப்ப வேல்மலை அண்ணன் இருக்காரு. இந்த அந்த அம்மாவனுடைய
வீட்டுக்கார் ஏழுமலை அண்ணன். இந்த பக்கம் பின்னாடி பெரியசாமி. சரி சார். பெரியசாமி. அதுக்கப்புறம் உள்ள வந்து நம்ம இந்த காய்கறி விற்கிற ஒரு பேரு கோவிந்தன். கோவிந்தன் அது வந்து வருஷம் வருஷம் சொன்னாங்க 11 வாரம் 11 வாரம் தான் நடந்தது. 11 வாரம் வாரம் வந்து திருநாளம் திருவிழா நடத்துவீங்க. ஆமா. ஆ. அங்க இருந்து இது வரைக்கும் 4 வருஷம் பண்ணுவோம். காரணம் வரைக்கும் சரி 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 சரி. 4 நாள் 1 ரூபா ஓ. அப்படி வச்சு பண்ணி 3 நாள் திருநாள். 3 நாள் திருநாள் இருக்கும். ஆமா. ம். வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுவோம். வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுவீங்க. சனிக்கிழமை திருநாள். திருநாள். ஞாயிற்றுக்கிழமை தேர். திருவிழா பக்கம் கூழ் ஊத்து மாத்தமோ இது இப்பெல்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கேர கட்டுக்கிறாங்க. அதுல வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் எடுப்பாங்க. 1 நாள் தூக்குவோம். ஓ சரி 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 சரி. 1 நாள் தூக்குறது. ஓகே. இந்த எல்லாம் வந்து நல்லா சுத்தி இருக்குது. நியூயார்க்ல இருந்து அந்தியாறு மார்க்கெட் இருந்து சுத்தி வரும் இந்த அம்மா. ஆமா. இந்த டீப் சத்திரம் தான் ஒரு கோயில், மெயின் கோயில். மெயின் கோயில் வந்து டிபி சத்திரங்க. ஆமா. இங்கதான் கொக்கி போடுறது ஆரம்பத்துல. முதல் கோயில் வந்து சாமி வந்து ஈடு குத்தி வச்சுன்னா கொக்கி போட்டு வலிச்சுது. அப்புறம் வந்து கொக்கி போடுவாங்க. எங்க சித்தப்பா ராஜகன் சித்தப்பான்னு இருப்பாரு, அவர்தான் வலை போடுவாரு. அப்புறம் கொல்ல நல்லா இருப்பாரு. அந்த அம்மனுக்கு வேண்டுதல் பண்ணி மிளகாலாம் அரைச்சு, பெண்கள் எல்லாம் மிளகா அரைச்சு அது ஊத்தி, நாங்க சின்ன பசங்க நாங்க பாத்துருக்காங்க. இந்த எழுதி வளர்ந்துனாங்க. அதையும் நாங்க பாத்துருக்கிறோம். அந்த மிளகா இதெல்லாம் அரைச்சு அவர் ஊத்தி அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கணபதி நல்லா நெருப்பு நல்லா காய வச்சு நல்லா இழுப்புவாங்க. அவரை இழுத்து அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் கரங்கெல்லாம் ஜோடிப்பாங்க. எரிஞ்சு பழம் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு பழம் குத்துவாங்க. அப்புறம் வேலி மாரி போடுவாங்க. ஒருத்தர் பெறாத்துல பிள்ளையா கோயில் கூட நடக்குது. எப்படின்னு கேட்டாக்கா, சாமி எங்க இருக்கு, சாமி என்ன தூரத்துல என்ன பண்ணுவாங்க, கம்பு இது பண்ணி அந்த மேல கை நல்ல தாம்புக்கு சரி போட்டு இந்த தோல்றல 2 இதுல கொக்கி போட்டு இந்த முது சென்டர்ல இருந்து பறந்துன்னு வருவாங்க. அங்க இருந்து அந்த கயிறுல இருந்து அப்படியே பறந்து வந்து அந்த சாமிக்கு வந்து மாலை. அதாவது நம்பிக்கைன்றது வந்து ஒரு அளவுக்கு மேல போறது நல்லது. என்னன்னா குழந்தை எல்லாத்துக்குமே இந்த நெருப்புல ஓடுறது, அப்போ அந்த மாதிரி சச்சரவு குழந்தை டக்குன்னு நெருப்புல விழுந்துரும். பெரியவங்க அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னன்னா இந்த நெருப்புல ஓடுறது, அழகு குத்திக்கிறது, இது எல்லாமே என்னன்னா அருளால நடக்கிறதா செய்யுது. அருளே இல்லாமலே செஞ்சுக்குவாங்க. அதாவது ரஷ்யாவுல வெறுமனே வந்து மெஸ்மரிசம் பண்ணி இதய அறுவை சிகிச்சை பண்ணாரு மருத்துவ நிபுணர். என்னன்னா மனித மனம்ன்றது வந்து, அதாவது நம்ம எல்லாம் நிலாவை பார்த்து சோறு ஊட்டின்னு இருந்த காலத்துல ஒருத்தர் நிலாவிலேயே போய் இறங்கிட்டான். அப்ப இதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அது நம்பிக்கைன்றது மனிதனுக்கு அவசியம் தான். இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, டிராக்டர்ல ஊக்கெல்லாம் குத்திக்கணும், தன்னை துன்புறுத்திக்கணும், ஸ்டண்ட் எல்லாம் பண்ணின்னு வராங்க. சின்ன குழந்தையெல்லாம் தொங்க விடுறாங்க. ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு ஆளை முதுகுல 4-5 ஊக்கு போட்டு தூக்குறாங்க. அவன் என்னை விட்டுடுடா கதறான். அவன் ஐயோ அண்ணா என்னை விட்டுடுங்க, எனக்கு இது பிடிக்கல அழுகுறான். அவன் என்ன, ஏய் ராத்திரிக்கு கோட்டர் போட்டா சரியாகண்டா மேலே செஞ்சான். இது வந்து அவன் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை வந்து நான் வெறுப்பேன். அது வந்து இளைஞர்கள் வரக்கூடிய, நம்ம இதெல்லாம் பேசுறது எதுக்கு என்னக்கா, வரக்கூடிய இளைஞர்கள் போல நம்பிக்கை இருக்கலாம். அவன் கோவிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், அது அவனுடைய விருப்பம். அது ஆனா தன்னை வந்து தான் நாக்க எடுத்துக்கிறது, ஊக்க எடுத்து முதுகுல குத்திக்கிறது, பெரிய பெரிய அழகு, இதெல்லாம் யார் செய்ய? எல்லாருமே செய்யலாம். இப்போ ஸ்டண்ட்ல எல்லாம் இப்போ 160 மாடில இருந்து குதிக்கிறான். யாராவது ஒரு பக்தர் வந்து, நான் 160 மாடியில், நான் முருக பக்தர், நான் 160 மாடில இருந்து குதிக்கிறேன்னு குதிப்பாரா? நல்ல விதமா வாழணும், நல்ல விதமா சிந்திக்கணும், நல்ல விதமா நான் சமூகத்தோட ஊடாடணும், சமூகம் ஒன்றிணைந்தது. இது ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் சிறு தெய்வங்கள் எல்லாம் தோன்றுது. நம்பிக்கைன்ற அடிப்படையில் சிறு தெய்வங்கள் எல்லாம் தோன்றதுன்னா, என் குலத்தை காப்பாத்தோம், அதனாலதான் அதன் கையெல்லாம் ஆயுதம் இருக்கும். அதான் எல்லையில வைப்பாங்க. குலதெய்வங்கள் எப்போதுமே, குலதெய்வம் இல்ல, ஊர் தெய்வங்கள் எல்லாமே எல்லையில இருக்கும். பார்த்தா கண்ணு எல்லாம் பயங்கரமா விரிச்சிட்டு அச்சுறுத்துற மாதிரியான தீய சக்தி எல்லாம் வந்து அது விரட்டிடும், எதிரி எல்லாம் வந்து அது எதிர்கொள்ளும். அப்ப நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் தான் அது கையில ஆயுதம் இதெல்லாமே கொடுக்கும். இதெல்லாமே வந்து ஒரு நியாயமான வரவேற்க தகுந்த நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இதுதான் வந்து மார்க்ஸ் சொல்றாரு, கருணையற்ற உலகின் கருணைன்றார். உச்ச ஊர்களை போயிட்டு வரும்போது நல்லா 11 மணிக்கு கரெக்டா 12 மணிக்கு அந்த கும்ப கரையில் நேரத்துல கலைப்பாங்க. 1 மணிக்கு தான் கலைப்பாங்க, 2 மணி 3 மணி. இங்க மட்டும் நமக்கு 12:30 கரெக்டா உச்சி நேரத்துல கலைப்பாங்க. அந்த கலைக்கவே பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது அந்த கலைக்கு அந்த உதிர சாதம் போய் அம்மனுக்கு கும்பம் போட்டு கலைக்கிறது அவங்களோட இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க. அம்மாவுக்கு வந்து சாப்பாடு போட்டு அம்மாவுக்கு கவுச்செல்லாம் செஞ்சு கும்பத்துக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி வைப்பேன். அம்மா தேர் வரும். அம்மா தேர் வந்தோன்னே சாமி வந்து ஆடி கும்பத்தை எடுத்துட்டு போய் கலைச்சு
அம்மாவும் வீதியில வந்து இது பண்ணிடுவாங்க. அம்மானா எப்படிமா அது? சாப்பாடு சாப்பாடு எடுத்து போய் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு அந்த அம்மா கறி முட்டை எல்லாத்தையும் செஞ்சு அந்த அம்மாவுக்கு வந்து வழிபடுத்துவாங்க. அந்த அம்மாவுக்கு உதர சோறு இறக்கணும். அந்த அம்மா உதரசோறுனாமா அது எப்படி பண்ணுவீங்க? அது வந்து நான் வந்து ஒரு குங்கத்துல தான் பண்ணுவேன். அது பண்ணணும்னா ரத்தத்துல பண்ணணும், கோழி ரத்தம். அதெல்லாம் இங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்றது வந்து குங்கத்துல தான் ரெடி என்ன பண்ணா விபரீதமா? ஆமா, அது செய்யலன்னா குழந்தைங்களுக்கு எதனா காட்டிடும் அந்த அம்மா. அதனால அந்த பிடாரின்றவங்களுக்கு நாங்க இது பண்ணிடுவோம். அதை எடுத்துட்டு போயிட்டு மாட்டுல வர்றவங்க அந்த அம்மா பெரியபாலத்து அம்மா வரும். அந்த அம்மா வந்தோடனே 4 மூலிகை போட்டு அந்த அம்மா போட்டு உடைச்சிட்டு வந்து நாங்க வந்து தீபம் கொளுத்தி வச்சிருப்போம் வைக்கல்ல. அப்ப அந்த அம்மா வந்து அதுல வந்துட்டு அந்த அம்மா அதுல வந்து இது பண்ணிட்டு நீராடிட்டு வந்து கும்பத்தை கலைப்பாங்க அந்த அம்மா. அந்த கும்ப சோறு வாங்கறதுக்காக உட்காந்து போனோம் 12 மணிக்கு. அப்ப ஆமா, அது உதிர சாதம் போயிட்டு அந்த சட்டியில போட்டு கரைச்சி ரெட் கலர்ல வெள்ளை சாதம் போட்டு பிசைஞ்சு வைப்பாங்க. அது எடுத்துமே அந்த அம்மனுக்கு போய் உதிர சாதம் போய் அரைச்சிட்டு வருவாங்க. அது நாங்க பார்த்ததுல தூக்கிட்டு தான் போவாங்க, எடுத்துன்னு போவாங்க. எங்க பெருப்பா இருப்பாரு, எங்க பெருசான் பெருப்பான்னு இருப்பாரு. அது அகன் சைட்ல தூக்கி வருவாங்க. அவருதான் வந்து அந்த உதிர சாதம் தூக்கின்னு போவார். அந்த 12 மணிக்கு பூஜைக்கு அவர் பெருசாமி அண்ணன், பெருசாமி பெருப்பா, எங்க அண்ணன் பிச்சாண்டி அண்ணன் இருப்பாரு. அவர்ல கரங்க தூக்கின்னு போவார். எல்லாரும் செய்வாங்க அந்த வேலை. அந்த உதிர சாதம் தூக்கின்னு போகும்போது எங்க பெருசாமி பெருப்பா தூக்கின்னு போறாரு. எங்க அப்பா உள்ள இருந்து உதிர போடுமா, எங்க மோன் அடிப்பாங்க. மோன் அடிக்கிறது எங்க அப்பா பார்க்க முடியாது, அந்த விளக்கல்ல தான் பார்ப்பாரு. அந்த விளக்கல மட்டும் யார் கூண்டு போறாங்க, யார் எடுப்பாங்கன்னு. எங்க பெருசான் பெருப்பா ஆடினே இருப்பாரு. அவர் மேல அவரு ஒரு அங்காளம்மா வருவாங்க. அவர் ஆடினே இருக்கும் போது தூக்கின்னு போலான்னு பாப்பாரு. எங்க அப்பா உள்ள இருந்து குரல் கொடுப்பாரு. எங்க அப்பா மேல பெரியாண்டவர் இருக்கிறாரு. அவர் உள்ள இருந்து குரல் கொடுத்துன்னு இருப்பாரு. அது கண்ணு சுட்டுல வச்சுன்னு போடுவாங்க. இறை தொடர்பான சிந்தனைகளுக்கு ஆட்படுத்தப்படும் போது உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மனிதனிடம் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உள ரீதியான மாற்றமே மற்றவற்றிற்கு காரணமாக அமைவதாகவும் கருதலாம். வினைகளுக்கு மூல காரணமாக இருப்பவை மனதில் தோன்றும் பற்றுகள் என்றும், இவை உள்ளத்தில் தோன்றி ஆழமாக இடம் பிடிக்கின்ற நிலையில் அப்பற்றுதலே தம்மை ஆட்படுத்தும் என்று குறிப்பிடுவர். அவ்வடிப்படையில் இறை தொடர்பான சிந்தனைகள் மனிதனை ஆட்படுத்தும் வேளையில் சாமியாடுதல் நிகழ்வு நாட்டுப்புறங்களில் நடைபெறுகின்றது. இவ்வாறான வழிபாட்டு முறை தமிழ் சமூகத்தில் மரபு வழியாக இருந்து வருபவையாகும். உளவியல் ரீதியாக பெண்ணின் அமுத்தி வைக்கப்பட்ட எண்ணங்களே இதற்கு காரணமாக கருதப்படுகிறது. பெண்கள் தலைவிரி கோலத்துடன் ஆடுதல் என்பது அமுக்கப்பட்ட நிலையிலிருந்து விடுபட்டு தங்களின் ஆவேசத்தை காட்டுவதே சாமியாடுதல் என்றும், சாமியாடும் போது ஒருமையில் நிஜ வாழ்வில் பயன்படுத்த முடியாத சொற்களை தளமாற்றம் பெற்ற நிலையில் பெண்கள் பயன்படுத்துவதென்பது தங்களின் நிஜ வாழ்வின் ஒடுக்குதல்களை தற்காலிகமாக உணர்த்தும் மனவியல் செயல்பாடாகும். சாமி வரும், அம்மா மேல வரும், தங்கமணி சாமி மேல. அதுக்கப்புறம் வந்து மேல அலமேலுன்னு ஒருத்தர் ஒரு அம்மா இருந்தாங்க. சூப்பரா வரும் சாமி. ஒருத்தர் வந்து அந்த மெயின் ரோட்ல வந்து அருணாச்சலன்னு அவங்க அம்மா ஒருத்தர் வருவாங்க. சாமினா இவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க. சாமி வந்த உடனே பொதி சொல்ல அந்த மாதிரி சொல்லும். இவ்வளவு பெரிய கற்பூரம் நாக்க நீட்டினா இந்த கற்பூரத்தை வைப்பாங்க. ஆமா பாருங்க ஐயா. நல்லா யாருன்னா பாத்துருந்தவங்களுக்கு தெரியும். பாத்துருப்பியா நீ மாதிரி இல்லையா? நாக்க நீட்டினா இவ்வளவு பெரிய கல்பு. இப்ப 5 ரூபா கல்பு இருக்குது, அந்த மாதிரி கல்பு வச்சாக்கா தனியா எரியும். ஆமா, சும்மா சாமினா சும்மாவா? சாமி வந்துடும். சாமினா எப்படி ஒருத்தர் குஷ்டா கூட சாமி வருது. நீங்க சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. அம்மா சாமி வந்து நல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும். சைக்கிள் கடை வச்சிருந்தாங்க. சரிங்க ஐயா. சாமி வந்துன்னா இங்க ஒரு பூமா வச்சிருந்தாங்க. சரி, இன்னொரு அம்மா ஒரு சாமி தலைய மூன்று சூப்பரா சொல்லுவாங்க.
இப்போ லேட்டஸ்டா நம்ம கோயில் இதுல ஹோட்டல் ஹோட்டல். இந்த கோயில் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சாமி. சரி சரி. அப்புறம் எங்க பெருசாமி பெருப்பான்னு இருப்பாரு. அந்த அவரு அக்னி சட்டியை தூக்கி வரும்போது அந்த கரகம் ஜோடிச்சு வரும்போது ஆடி வராது. அந்த புடவை கட்டின்னு அம்மன் மாதிரி புடவை கண்ணு வலையெல்லாம் போட்டுன்னு எங்க பெருப்பா வச்சிருக்கிற பெருசாமி பெருப்பான் அந்த அக்னி சட்டி ஆடி வரும்போது அவரு இருக்கிறாரு. ஒண்ணு இருக்காரு. அவருக்கு 80 வயசு இருக்கும். அந்த அக்னி சட்டி தூக்கி வரும்போது அந்த டான்ஸ் ஆடி வர பார்க்கும் போதே அது அற்புதமா இருக்கும். அதை பார்க்கவே அப்படின்னு சொல்லி வெளியே கிடந்தா சுத்தின்னு ஒரு டான்ஸ் ஆடி ஒருவர் பாருங்க. அந்த புடவை கட்டின்னு அந்த அம்மாவே வர மாரி இருக்கும். கும்பிடும் பெரிய கூப்பிடும். சரி சரி. கூப்பிட்டு கல்யாணம் கூப்பிடும். அதை எப்படி வளர்றீங்க அந்த தருணம்? கல்யாணம் போது எனக்கு ஞாபகம் இருக்காது. கையில உங்களையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பெரிய கோயிலா இருக்கும். பெரிய கையில எழுந்திருக்கும். அந்த அந்த அருள் எப்படி இருக்கும்? அருள் எப்படி வருதுன்னு தெரியாது. எனக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியாது. அந்த இதுல மோஸ்ட்ல போவோம். எங்க எதுவும் போறாங்க வராங்க போறாங்க தெரியாது. ஆனா அருள் வர்ற தருணத்துல நீங்க உங்களே உணர மாட்டீங்க. எங்க மீறாது. மீறிதான் வரும். உங்களை மீறியே வரும். ஆமா. நல்ல வரும்போது நீ உட்காரு சேர்ல. அந்த சேர்ல உட்காந்து இருப்போம். மதிய மாட்டேன். அந்த ஆத்தால மதிய மாட்டேன். எல்லாத்தையும் மதிய மாட்டேன். சேர்ல கால் போட்டு உட்காந்துருப்போம். கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படியே நீர் வருவா. அம்மா வருவாங்க. உட்கார தூக்கம் உங்களை அந்த தருணத்துல நீங்க என்ன பேசுவீங்க, என்ன சொல்லுவீங்க அந்த மக்கள் உங்கள்கிட்ட வந்து நிக்கிறவங்க மக்களுக்கு? என்ன சொல்லுன்னு தெரியாது. நாவல் என்ன வருது அதான். அது வந்து தலை மேல இருந்து வரதுப்பா. அவங்க வந்து இறங்குவாங்க நம்ம மேல. இப்ப வந்து மதுரை வீரனா அவருக்கு ஒரு சக்தி ஒண்ணு வந்துடுது. நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது. ஆனா நான் பேசுறதெல்லாம் பக்காவான வார்த்தைங்க. அது வரணும்னு நினைச்சா வரும். ஆமா, அது எதுவுமே தேவையில்லை. ஒரு சின்ன பாட்டு போட்டாலுமே போதும் வந்துருவாரு. அம்மனா இருந்தாலும் சரி, அந்த ஒரு பாட்டுக்கு தகுந்தா போல ஓடுவார். ஆனா இந்த அருள் வருது பெண்களுக்கு ஆண்களுக்குன்றதுலாம் அது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உளவியல் சிக்கல் தான் நான் சொல்லுவேன். சிலர் உண்மையாகவே வந்து, ஏன்னா என்னுடைய சொந்த உறவினர்கள்லயே எனக்கு சாமி ஐயான்ட்டு என்னோட நெருக்கமான உறவினர் இருக்காங்க. என்னோட நண்பரோட அண்ணன் ஒருத்தர் ரொம்ப நல்ல மனிதர். அவர் அப்படியே எங்க அன்னிக்கும் அருள் வரும். அதெல்லாம் வந்து நம்ம சந்தேகப்பட முடியாது. அதை நான் எப்படி புரிஞ்சுக்குவேன்னு சொன்னாக்கா, ஒரு அற்புதமான மியூசிக் வந்தாக்கா நம்ம ஆட்டோமேட்டிக்கா, இப்ப நான் வந்து நடு ரோட்ல உட்காந்து நான் பண்ணின்னு இருக்க மாட்டேன். ஆனா ஒரு மியூசிக் ஒண்ணு போட்டாக்கா 4 பேர் ஆடுவாங்க. ஒரு மைக்கேல் ஜாக்சனோட ஃபுல்லா கிராண்டியா ஒரு 1 லட்சம் வாட்ஸ் மியூசிக் போட்டா எல்லாருமே ஆடுவாங்க. அது வந்து என்னன்னாக்கா அது ஒரு மகிழ்ச்சி மனநிலை மாதிரி. அப்ப கடவுள் மேல இருக்கக்கூடிய ஒரு பரவசமான ஒரு மன, இந்த உடுக்கையெல்லாம் அடிச்ச உடனே அதோடதான் வந்து அருள் வர ஆரம்பிச்ச உடனே உடுக்கைக்காரர் வேலையை ஆரம்பிச்சிருவாரு. விதவிதமா மாத்துவாரு அவரு. அவர் அடிக்க சும்மா ரிதத்தை மாத்துவாங்க. அது என்னன்னாக்கா அவங்க வேற என்கரேஜ் வேற பண்ணுவாங்க. ஆத்தா என்ன சொல்ல வரா தெரியுமா அப்படின்னாக்கா ஆத்தா யோசிக்கும், என்ன சொல்லலாம், என்ன கேட்கலாம். ரொம்ப பாடி ரொம்ப உயிரை தூணாகிறான். நான் இவனை வந்து காரி தூக்கணும், டேய் வாடா இங்க உன்னதாண்டா விசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடும். யார் யாரெல்லாம் வாடா போடான்னு பேசணுமோ பேசும். வீட்டுக்கார பொட்டி எடுக்கும். சில வேலைகள்ல இந்த மாதிரியான உளவியல் தான் இது. அது வந்து பெண்கள் தனக்கு எடுத்துக்கிற ஒரு சக்தியா. சில வேலைகள்ல ஆண்களுக்கும் அந்த மருள் வரும். ஆனா அது ஒண்ணும் இல்லை. இப்ப எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான ஒரு கனி சின்னத்துல ஒருத்தவங்க நிக்கிறாங்க. ஒருத்தர் அப்படியே சும்மா ஆவேசம் வந்துச்சு, ஆத்தா சொல்லிட்டா இந்தாங்க வெற்றியை தூக்கின்னு போங்க அப்படின்னு தூக்கி போட்டாரு. போய் சேர்ந்துட்டாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் அதுக்கு மேட்ரு. நீங்க 1 லட்சம் விஷயத்த நீங்க எடுத்து ஆய்வு பண்ணீங்கன்னாக்கா அது அதாவது அந்த ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்த்தகவன் போலதான். நீளம் கையில கிடைக்கிறது தான் அந்த மாதிரி. அதெல்லாம் அதுல பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனா அது யாரையும் வந்து நகைச்சுவை ஆக்கிடாம ஒரு சிலர் அப்பாவித்தனமா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஓசைகள், அந்த உள்ள எழுச்சி, இதெல்லாம் சேர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி மயமான ஒரு விஷயம் தான். இன்று பூசாரி தொழில் பெருந்தெய்வ கோயில்களிலும் நாட்டார் தெய்வ கோயில்களிலும் ஆண்களுடையதாகவே இருக்கின்றது. பெருந்தெய்வ அதாவது அரச ஆதரவு கோயில்களில்
ஒரு காலத்தில் நெல் குத்துதல், பெருக்குதல், மெழுகுதல் ஆகிய தொழில்களுக்கு மட்டுமே பெண் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். இவையன்றி தேவரடியார் எனப்படும் பெண்கள் கோயில்களில் குடவிளக்கு ஏந்தி சுற்றி வரவும் நடனமாடவும் நியமிக்கப்பட்டிருந்தனர். பழங்குடி மக்கள் இயற்கை தீட்டாக கண்ட பெண்ணின் உடலியல் மாற்றங்களை பார்ப்பனியமும் ஆணாதிக்கத்துக்கான முதற்படியாக ஆக்கிக் கொண்டது. கிறிஸ்தவத்தில், இஸ்லாத்திலும் கூட பெண்கள் பூசாரிகளாக, அதாவது மௌலவிகளாக அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் கடவுள் வழிபாட்டின் தொடக்க காலத்தில் பெண்களே பூசாரிகளாக இருந்துள்ளனர். இந்த மறைந்த வரலாற்று நிகழ்வை காட்டும் விதிவிலக்குகள் உலகில் அங்கங்கே இன்றும் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டின் பழைய தாய் தெய்வங்களில் ஒன்றான மதுரை மீனாட்சி இன்றும் திருமணத்துக்கு முன்பே அரசியாக முடிசூட்டி செங்கோல் தாங்கி அரசியல் கடமைகளை நிறைவேற்றுவதை பார்க்கின்றோம். அவள் கணவன் அரசனாகாமல் கோமகனாகவே அமைகின்றான். இந்த திருவிழாவின் பொருளை சகிக்க முடியாத ஆணாதிக்கம் கொண்ட பார்ப்பனியம் மீனாட்சியிடமிருந்த அரசையும் செங்கோலையும் பறித்து சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் செய்வதாக ஒரு திருவிழாவை ஆவணி மாதத்தில் நடத்துகிறது. ஆனால் அந்த திருவிழாவை மீனாட்சி பட்டாபிஷேக திருவிழாவை போல் மக்கள் பெரிதாக கருதுவதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதன் பிறகுதான் 3வது தலைமுறையா நம்ம அண்ணன் எல்லாம் வந்து ராஜண்ணன், இளங்கண்ணன், பாண்டியண்ணன், மன அண்ணன், சரிங்க. காமராஜ், ராஜி, ஜெயா, சங்கரப்பா, ராஜாராமன் தப்பரை, கொண்டு தப்பரை, ராஜி தப்பரை, எலும்பா தப்பரை. அப்பப்போ மழையில எரிஞ்சு விழுந்துருது, கொழுது மக்கி போகுது. அதனால கொஞ்சம் கழிச்சோறு வச்சு கட்டி மேலே ஒரு தளம் போட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிமெண்ட்ல உருவாக்கி மேலே வச்சாப்பற ஒரு சின்ன சிலை மாதிரி இருந்தது. இளங்கோன்னு ஒருத்தர் இருந்தார். சரிங்க ஐயா. அவர் தான் வந்து முதல்ல இங்க சிலைய வந்து மண் சிலையில கட்டி அது அம்மனுக்கு மேல வச்சாங்க. மண் சிலையிலேயே நிக்க வச்சு வெறும் அவரே உருவாக்குனாரு சிலைய. சளி மண்ணிலே உருவாக்கி அந்த சிலையை நிக்க வச்சு ஒரு சின்ன கல்லு வச்சு அடியில வச்சு நிக்க வச்சு மேல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இருந்தது சிலை. சூப்பர் ஐயா, சூப்பர். அதன் அடிப்படையில தான் இப்ப அதே நோக்கத்தை உருவாக்குனது தான் இப்போ வச்ச சிலை. சரிங்க ஐயா. சிலை வந்து அந்த ஒரு அடிப்படையில தான் வச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. சரிங்க ஐயா, இதுதான் உண்மை. களிமண் சிலைமா நான் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, வெறும் ஒயிட் வாஷ் மட்டும் தான் அடிப்பாங்க. அபிஷேகம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஒயிட் வாஷ் மட்டும் அடிப்பாங்க. கீழே சின்ன சிலை வச்சிருந்தாங்க. இப்ப கஸ்தூரி அக்கான்னு தாய் வீடு அவங்கதான் வாங்கி வச்சாங்க. சிலையை வாங்கி வச்சு அவங்க தாய் வீட்டு வரிசையா எப்பவுமே வருஷம் திருவிழா பண்ணும்போது அவங்க வீட்டு வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வருமே. தாய் வீட்டு வருஷத்துக்கு கஸ்தூரி அம்மன் அவங்கதான் சிலைக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு சித்தாடை கட்டுவோம். ஃபர்ஸ்ட் நாங்க சரி புடவை கட்டி பார்க்கலாம் அம்மனுக்கு சொல்லி புடவை வந்து கட்டி பார்த்தா அந்த அம்மனுக்கு புடவை கட்டினா சின்ன பொம்மை அம்மா மாரி, பொம்மை குட்டி அம்மா மாரி இருந்தாங்க. நம்ம பார்க்கவே அவ்வளவு அலங்காரமா இருந்தது. அதுக்கப்புறம் வளையெல்லாம் மாலை கட்டி தேர் டைம்ல வளையல் மாலை கட்டி வளையல எரிஞ்சு பண்ணலாம் கோத்து அது அலங்காரம் எல்லாம் பண்ணுவோம். நாங்க பண்ணிட்டு இருந்தோம் சும்மா அந்த அம்மாவுக்கு. அப்புறம் வந்து சங்கரன் ஒருத்தர் இருந்தாரு பக்கத்துல, அவங்க மதுரைக்காரன். அவங்க பக்கத்துல இருந்தாங்க. அந்த அம்மாக்கு அவங்க அழகா அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை டைம்ல அலங்காரம் பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து லட்சுமி ஆயாவும் சரண ஆயாவும் தாத்தாவும் அந்த அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. அவ்வளவு அலங்காரம் இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமை டைம்லவே பார்க்கவே அவ்வளவு அலங்காரம் பண்ணி மக்களமா இருப்பாங்க. இப்ப அவங்க ஊர்ல இப்ப இங்க இல்ல, அவங்க மதுரைக்கே போயிட்டாங்க. அவங்க மதுரைக்கே போனது. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு பையன் இருந்தான், அஜின்னு ஒரு பையன். அவன் என்ன சொன்னா, நான் செய்யறேன், நான் அந்த கோயிலுக்கு பூஜை எனக்கு கொடுங்கண்ணா. அப்புறம் அவன் பண்ணான் அந்த அம்மனுக்கு. அந்த தாத்தா பண்ண எப்படி பண்ணாரோ அதே மாதிரி அந்த அஜி பையனும் கோயில் பக்கத்துல வீடு அவங்களுக்கு பாணி அண்ணன், அவங்க பையன் அஜி பையன். அவன் நல்லா பண்ணுவான் அபிஷேகம். அதே மாதிரி அவங்க அந்த ஆயத்தாத்தா என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் என்ன மனசு அவன் தோணுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்துட்டான். அவன்
எங்க காலத்துல நாங்க உள்ள போது நாங்க எங்க அப்பா வந்து கோயில் பூசாரியா இருந்தாரு. அதுக்கப்புறம் அண்ணன் ஏமலன் இருந்தாரு. இப்ப சிறு தெய்வங்களுக்கு வந்து நாமளே வந்து பூசாரிகளா இருந்தோம், நாமளே சக்தி ஊட்டுகிறவர்களா இருந்தோம், நாமளே படைக்கிறவர்களா இருந்தோம். பெரும்பாலும் மண்ணால சாமி இவங்களே செஞ்சிருவாங்க, ஊர்ல இருக்கிறவங்களே. அன்னைக்கு ஒரு நாள் அவரே பூசாரியா இருப்பாரு, எல்லாமே நடக்கும். இந்த இளைஞர்கள் உருவானாங்க. இளைஞர்கள் உருவான பிறகு ராஜி இளவெல்லாம் சேர்ந்து கோயில கொஞ்சம் பிரம்மாண்டமா அதாவது கொஞ்சம் இதுவா வச்சு நடத்தினாங்க. அவங்க கூட நாங்க வந்து விளையாட்டு சின்ன பசங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம். கோயில் அப்ப வந்து மண் தர பெருக்கின்னு போனாங்க சின்ன பசங்க அவங்க சொல்ற வேலையை நாங்க செய்வோம். அதுதான் ஜாலியா எப்போ திருவிழா வர எதிர்பார்ப்போம் நாங்க. அது திருவிழா எதிர்பார்த்து போது அது சந்தோஷம் எங்களுக்கு. எங்களுக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, என்ன நண்பர்கள் சில பேர் இல்ல, சில பேர் எல்லாம் மாத்திட்டாங்க, சில பேர் இருக்காங்க. சரிங்களா, அது சந்தோஷமா இருப்போம் நாங்க. அப்ப வந்து ஒரு 10 காசு 50 காசு ₹1 உண்டியில போட்டு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எங்க இருந்து வரீங்க? மார்க்கெட் அங்கெல்லாம் போய் நாங்க உண்டி வசூல் பண்ணுவோம். எங்க சின்ன பசங்க எங்க கொடுத்துருவாங்க, நாங்க தூக்கி ஓடுவோம். பெரியவங்க கிட்ட வந்து அந்த ₹5 கொடுத்து கடன் கேட்பாங்க. எங்க இருந்து வரீங்க, எந்த கோயில், டிபி சத்திரம் எங்க இருக்கு? அப்ப ஏரிக்காரன் அவங்க ஏரிக்காரன் அவங்க ஏரின்னு வாங்க. அவங்க சொல்லுவாங்க எங்க இருந்து அங்கிருந்து மார்க்கெட்ல அங்கிருந்து வரீங்களே மார்க்கெட்டுக்கு, அது கொடுத்து அந்த ₹1 கொடுத்து அவளை கேள்வி கேட்பாங்க. அது வந்து ₹1 பெரிய விஷயம். அப்படிலாம் சேர்த்து வச்சு செஞ்சாங்க அந்த கோயில் திருவிழா. தெரிஞ்சு அது எவ்வளவோ கஷ்டங்கள் பண்ணாங்க, எந்த துன்பங்கள் இருந்திருக்கு. ஆமா, கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி அண்ணன் கோவிந்தன் சொல்லிட்டு காய்கறி வியாபாரம் பண்ணிட்டாரு, அவரும் நல்லா உதவி பண்ணிட்டாரு. ராஜாராம் அண்ணன், அண்ணன் சிவானந்த அண்ணன், நிறைய பேர், ராமச்சந்திரன் அண்ணன், குட்டி அண்ணன், நிறைய பேர் இங்க ஜனங்க வந்து கோயிலுக்கோசம் உதவி பண்ணாங்க. கண்டிப்பா உதவி பண்ணாங்க. எனக்கு அதுக்கப்புறம் பிறகு வந்த காலத்துல மகளிர்லயே பெரிய அம்சாக்கா, நீலாக்கா, சுகுணாக்கெல்லாம் வந்து உண்மையில கோயில் மேல ரொம்ப பக்தியா இருந்தாங்க. அம்மன் மேல அவ்வளவு பக்தியா இருந்தாங்க. அவங்க கோயில்ல மறைஞ்சிட்டாங்க. அவங்களாம் வந்து உதவி பண்ணாங்க. ஆராயம்மா தான் காலத்துல அப்பவே எங்களுக்கு அன்னக்குடி தூக்கி வந்து எல்லாம் வசூல் பண்ணாங்க. வீடு வீடா போய் வந்து எங்க கூட அவங்க வந்து கொஞ்சம் அன்னக்குடி தூக்கின்னு வந்து ஒவ்வொரு வீட்லயும் அரிசி படி அரிசி கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. மடி பிச்சை மாதிரி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து அதை வச்சு செய்வாங்க. பொங்கல் எல்லாத்தையுமே அவங்களாம் அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு மேல்பட்டு சரி அப்படி இருந்து அப்படி ஒரு 38 ஆண்டு அப்படியே ஆயிப்போச்சு. அப்படி ஓடி போச்சு அப்படியே அந்த தளத்திலேயே. அதன் பிறகு இந்த இளைய தலைமுறை தான் வந்து இந்த அம்மாவை வந்து உயர்த்தி கோபுரமா ஆக்கி என்ன சொல்லுவாங்க, அது தளம் போட்ட போல இருந்த போது எங்களுடைய ஆர்வம் வந்து அண்ணன்கள்லாம் சேர்ந்து தளம் போட்டாங்களே, நம்மளால வந்து ஏன் கோபுரத்தை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே நாங்க பேசிட்டு இருக்கோம். ஒரு புதிய சிந்தனை வந்தது, எங்களுக்குள்ளேயே வந்தது. அப்போ எல்லாருமே ஆனா பண்ணலாமே, நல்லா இருக்கணும், நம்ம இடத்துல இது போல பண்ணலாம், இன்னும் நல்லா இருக்கணும். என்னுடைய என்னன்னா பண்ண கூட இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இப்ப என்னோட தம்பிங்க எல்லாருமே ஒன்னா சேரும் போது என்னுடைய கருத்து 2% இருக்கும். ஆனா என்னோட தம்பியோட கருத்து வந்து 5% இருக்கும். அப்போ நான் அதை தான் ஏத்துக்கணும். ஏன்னா ஒரு பொது காரியத்துல இருக்கும்போது 1000 கருத்து பேர் வரலாம், ஆனால் அதை நம்ம அனுசரித்து போறதுதான் அது நல்லது. அது போல இருக்கும்போது நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இதை கட்டலாம்னு சொன்னோம். 2017 நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா எங்களுடைய ஒவ்வொரு சோதனையும் பயங்கரமா இருந்தது. 4 வருஷம் எங்களால கட்ட முடியல. ஒண்ணு இல்ல, அதனுடைய கோயிலுடைய இதுவோ என்ன இவ்வளவு நாள் தள்ளி போச்சு, அதை நம்ம சொல்ல முடியாது. இது சில கோயில ஆரம்பிச்சா இப்பதான் கட்டணும்னு இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துனாக்கா உங்களுக்கு தெரியுமா தெரியாது, மார்க்கெட்ல வந்து விநாயகர் கோயில் இருக்கு. மார்க்கெட்ல முந்துல விநாயகர் கோயில் யாருக்குன்னா தெரியுமா தெரியாது தெரியல. எல்லா கோயிலும் முடிச்சிட்டாங்க. அந்த மேல தளம் மட்டும் போட முடியும். சொல்லுங்க யாரும் இன்னமும் பண்ணிட்டாங்க. இவ்வளவு பேர் டாக்டர் வந்தா, அதை வந்தா, இதை வந்தா.
ஆனா அந்த நம்பிக்கை நாங்க விடவே இல்லை. ஒரு நாள் கூட இதை கட்ட முடியாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குன்னா நாங்க கட்டுவோம். அவங்க என்னைக்கு இங்க வந்து உட்காரணுமோ அன்னைக்குதான் அது உட்கார முடியும். ஆமா, இது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான் இது. ஏன்னா இது ரொம்ப வருஷமா தடைப்பட்டு எப்படி இது எழும்பும் அப்படின்றது வந்து கேள்விக்குறியாதான் இருந்தது. ஆனா வந்து இது இந்த அளவுக்கு எழும்புச்சுன்னா அது அந்த அம்மாவுடைய அனுகிரகம் தான். அந்த நேரம் பார்த்து இருப்பனா இந்த அது சொல்ல விரும்பல. ஏன்னா கட்டமே ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இது ஒண்ணு கஸ்டமரும் ஒண்ணு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோமா, அதான் சொல்றல, சொல்ல முடியாத வார்த்தை கிடையாது. நானும் பெரிய அளவுக்கு தான் பாதிச்சேன். என்னால வந்து நான் அந்த டைம்ல நானும் அந்த கொரோனால பாதிச்சேன். வெளியே போக முடியாத நிறைய உள்ளே லாக் பண்ண போல இருந்தது எனக்கு. என்னால அந்த டைம்ல வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அதனால நம்ம என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்றதுலாம் ஆனா திருவிழா நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தாங்க. ஆமா, இப்ப வந்து யாரு மனசுலயே இப்ப வந்து இத செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியுது இல்ல, அம்மா வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த கோவிலுடைய பெயிண்டிங் செலவு அது இதுன்னு சொல்லி இதை எக்ஸ் கவுன்சிலர் செய்யன்னு இருக்காரு, அவர் செஞ்சாருன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஒர்க் எல்லாம் நம்ம கோவிலுக்கு பின்னாடி யார் குமார்ன்றவங்க எல்லாம் அவங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆமா, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் வேறப்பா. நான் பிளானிங் பண்ணது ரொம்ப இன்னும் பிரம்மாண்டா பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். அதோட டைம் வந்து குறைவா போச்சு எனக்கு. அப்போ பொருளாதார ரொம்ப டவுன் ஆயிடுச்சு எனக்கு. போறது பேமெண்ட் கொஞ்சம் டிலே ஆங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்க பக்கத்துல அக்கத்துல கேட்டுதான் நம்ம வாங்கி கோயிலுக்காக பண்ணேன். ஏன்னா அந்த டைமுக்கு வந்து 4 பேர் வந்து நம்மளால வேலை நிக்க கூடாது. 10,000 20,000 கொடுத்தா இது 1.5 லட்சம் ரூபாய் கது எப்படி பண்ண முடியும்? அதனால வந்து இதை நானே எடுத்து செய்யறேன்னு சொல்லி அவன் சசியே எடுத்து செஞ்சது. என் குடும்பத்து சார்பா எல்லா பசங்களும் அண்ணன் தம்பிலாம் கலந்து பேசி நாங்க செஞ்சுட்டோம். நான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அதுல முக்கியமா சொல்றேன், நம்ம ஆனந்தன் வேஸ்ட் பேப்பர் கடைக்காரர் இருக்காரு. அவரு சும்மா சாதாரணமா வந்தவர் தான். அவங்க மாமா வந்து இந்த கடையை வழி நடத்தி அவனுக்கு கொடுத்து இந்த கடையை வந்து நீங்க பராமரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு அந்த கடையை எடுத்து அந்த கல்லால உட்காரும் போது எதிர்க்க பார்த்தா அம்பாள். அம்பாளை கையெடுத்து கும்பிட்டு அம்மா என்னை உயர்த்தி விடு அப்படின்னு சொல்லி வணங்கி நானு கடையை ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அந்த அளவுக்கு நானு முன்னேற்றம் அடைஞ்சு பல பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். துக்குனாக்கா வந்து இல்லைன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க தண்ணி வாட்டர் சப்ளை கொடுத்தாங்க, சிமெண்ட் கொடுத்தாங்க. சொல்ல போனா அவங்களும் ஒரு கோயில் வந்து பவுண்டேஷனுக்கு அவங்க வந்து அவங்களும் எடுத்துக்காட்டுதான். ஆமா, முக்கிய பங்கு அவங்கதான்பா. அதனால ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷனே வந்து எல்லாருமே செஞ்சிருக்காங்க. எல்லாருமே செஞ்சிருக்காங்க. இப்ப என்னுடைய 2 பசங்க கூட இந்த நாதஸ்வரம் இதுக்காக எடுத்திருக்காங்க. அவங்க வந்து கைங்கரியம் எடுத்து அது செஞ்சாங்க. எல்லாருமே டொனேட் பண்ணி செஞ்சிருக்காங்க. சில மூலியமா கலெக்ஷன் மூலியமா வச்சு இந்த பந்தல் போடுறது, எலக்ட்ரிஷியன் காருக்கு இதெல்லாம் கலெக்ஷனை வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். வீடு கடகால் போடுறோம், அதுக்கு என்ன பண்ணுவோம், அதனுடைய நவதானியம் அது இதுன்னு போடுற மாதிரி அந்த அம்மா உருவான இடத்துல இருந்து அந்த அம்மாவை அது உள்ளவே வச்சு மேல் கொண்டு வாங்கின சிலைங்கள்லாம். அதுக்கப்புறம் இப்ப போய் நாங்க போய் எல்லா இடத்துலயும் மகாபலிபுரம் போயிட்டு அந்த அம்மாவனுடைய பாகம் எப்படி இருந்தது அதே மாதிரியே சிலை உருவாக்கி அந்த அம்மாவில இருந்து பிரதிஷ்டி பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல நின்ன உடனே கிட்ட வர வர என்னன்னா இது 10க்கு 10 இடத்துல வந்து மாபெரும் சிவன் கோயில் போல கோபுரம் கட்டியிருக்காங்கன்னு உங்க மனசுல என்ன இருந்ததுன்னு எனக்கு 50% தெரியும். ஏன்னா வந்தவங்க எல்லாருமே வந்து அததான் சொன்னாங்க, என்னப்பா இவ்வளவு இடத்துல எப்படிப்பா நீங்க கட்டுனீங்க, பெரிய விஷயம்ப்பா. ரொம்ப சிறப்பா நடத்தணும். நாங்க ஊர் மக்களா சேர்ந்து எல்லாருக்கிட்டும் போய் கைங்கரியம் வாங்கி எல்லாம் செஞ்சோம். எல்லாம் ஊர் மக்கள்லாம் போட்டு அம்மாவுக்கு வந்து சிலையெல்லாம் வாங்கி வச்சாங்க. திடீர்னு அவங்க போன் பண்ணி இந்த மாதிரி சிலை வர வைக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லி திருவிழா முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி போன் பண்ணி சொன்னாங்க. நாங்க சிலைலாம் உற்சவ சிலை மட்டும் மூலவ சிலை மட்டும் வாங்கி வச்சோம். உற்சவம் நாங்க திடீர்னு போன் பண்ணி நம்ம சிலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் ஒரு மணி நேரம் சிலையை வந்து இறக்கிட்டாங்க. அதை பார்க்கவே அம்மா சிலை பார்க்க ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு. வெங்கல சிலைன்னு வாங்கி வச்சாங்க. அந்த பொருள் குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு,
இது ஆலிய பெல்லு எல்லாம் வாங்கி வச்சாங்க. ஒரு தம்பி வந்து சீரியல் லைட் எல்லாம் போட்டு அவரு ஒரு வழிபடுத்தினாரு அவரு. அதனால நாங்க யாருமே விடவே இல்லை. கூட இருக்கவங்க எல்லாருமே ஆனா பண்ணலாம், நம்பிக்கை இருக்குண்ணா. ஒரு வீட்டுக்கு 2500 வாங்கலாம்ண்ணா, நம்மளால முடிஞ்சு கட்டலாம்ண்ணா. கட்டி இது வரைக்கும் நாங்க எல்லாரும் வீட்டுல இந்த முனையில இருந்து அந்த முனை வரைக்கும் வாங்கி தான் நாங்க கட்டியிருக்கோம். எல்லாரும் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அந்த அப்படி ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா இவ்வளவு பெருசா நம்ம பார்க்க முடியாது. ஒத்துழைப்பு கொடுக்க தொட்டுதான் நம்ம இதை பாக்குறோம், நிமிர்ந்து பாக்குறோம். இல்லைன்னா நம்ம குனிஞ்சுதான் பாத்துருவோம். எல்லாருடைய இந்த ஊர் பொதுமக்கள் பக்கத்துல அக்கம் பக்கம் எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா இப்ப திடீர்னு எல்லாம் இது பண்ணி உடனே முடிஞ்சிச்சுல, உடனே முடிஞ்சு ஒரு 3 மாசத்துல எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு எல்லாம் திருவிழா முடிஞ்சிச்சுல. அது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா செய்வாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கும்பாபிஷேகம் வேண்டியது அப்ப கோயில் திருவிழா வண்ணம் பெயிண்ட் அடிச்சு லைட் சைடில் போட்டு அவ்வளவுதான். இதான் எங்களுக்கு தெரிஞ்சு கோயில் திருவிழா பண்ணுதான். பண்ணுவாங்க, கொள்வாங்க, அடிப்பாங்க, கொள்வாங்க. நைட் ஃபுல்லா விடிய விடிய உட்காந்து போவோம். அம்மா கும்பாபிஷேகம் சொல்றது நான் இப்பதான் பாக்குறேன். இந்த கோயிலுக்கு நம்ம பார்த்தது இல்லை, அளவு பண்றது தெரியாது. இங்க பார்க்கும் போது தெரிஞ்சு அதோட சிறப்பு இதோட சிறப்பு இவ்வளவு அம்சமா இருக்கு, இவ்வளவு அருமையா பண்றாங்க, இவ்வளவு ஐதீகம் இருக்கா. இந்த ஐதீகம் நம்மளுக்கு தெரியாது. இது நம்ம இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும் போதுதான் இதோட அருமை நம்மளுக்கு அது மாதிரி நமக்கு தெரியாது. இப்போ ஓரளவு தெரிஞ்சுன்னா பரவாயில்ல, கும்பாபிஷேகம் நான் இப்படி கோயில் திருவிழா இவ்வளவு வேலை இருக்கு, அதுக்கு இவ்வளவு செலவுகள் இருக்கு, இவ்வளவு வந்து சொல்லுவாங்க ரீசன்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து பண்ணணும். அப்படி எத்தனை நம்ம திருவிழா பண்ணணும் பண்ணிங்கன்னா அது வந்து அப்போ சிம்பிளா இருக்குதான் பண்ணணும். கோயில் அப்ப பூசாரி சாமி எடுத்து கட்ட வச்சுக்கணும். இப்ப கர்ப்பகிரகத்தை போறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. ஆமா, அடிப்படையில நம்ம பார்ப்பனியம் எங்க தலை தூக்குதுன்னாக்கா தலையை நம்ம கொண்டு போய் அதுகிட்ட கொடுக்கணும். ராஜாக்கள் காலத்துல வந்து பார்ப்பனியம் தான் டாமினேட்டரா இருந்தது. அப்ப என்னன்னாக்கா அவங்க ராஜாக்கள் ஆளுமையில இருந்தாங்க. ராஜாக்கள் காலத்துல பார்ப்பனனுக்கு வழிகாட்டியா இருந்தாங்க. அதனால வந்து அவன் சொல்றபடிதான் அவங்க கோவில் கட்டுவாங்க, கும்பாபிஷேகங்கள் நடத்துவாங்க. வரைமுறை எல்லாமே அவர்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. இந்த மண்டல் பூஜை முடிஞ்ச உடனே நாங்க வந்து மீட்டிங் போட்டு அந்த வயிறு வந்து ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா அம்மா வந்து ஆயுருங்க வந்து பண்ணாதான் அவங்க ஸ்லோகம் சொல்லுவாங்க. அப்பதான் அந்த வந்து அந்த அம்மாக்கு சக்தி வரும். திருவிழாக்களிலும் கும்பாபிஷேகத்திலும் நடைபெறும் யாக வழிபாட்டு முறையே பார்ப்பனியத்தின் பாரம்பரியமே என்பதற்கும் அவர்களும் அசைவ பிரியர்களே என்பதற்கும் ஆரிய பார்ப்பனியர்களின் சோமயாக முறையே சிறந்த சாட்சி. யாகம் நடத்துவதற்கு பெரிய கொட்டில் இடப்பட்டது, அது யாகசாலை எனப்பட்டது. சோமகொடி சோம அரசன் எனப்பட்டது. சோமகொடி யாகசாலைக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் மீது நீர் தெளித்தார்கள். அது மாட்டுத்தோளின் மீது வைத்து 2 கற்களால் நசுக்கப்பட்டது அல்லது உரலிலிட்டு உலக்கையால் துவைக்கப்பட்டது. அதர்வன புரோகிதன் அதன் மீது பாலை வார்த்து 10 விரல்களாலும் அதை கலக்கினான். சோமச்சாறு மரச்சாடிகளில் ஊற்றி பலிபீடத்தில் வைக்கப்பட்டது. தேவர்களுக்கு நைவேத்தியம் செய்த பின் அது கிண்ணங்களில் ஊற்றி புரோகிதருக்கு வழங்கப்பட்டது. ஒரு நாளில் 3 முறை சோமரசம் பலியிடப்பட்டது. சில சமயங்களில் விலங்கு பலியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து அசுவமேத யாகத்தில் கூட குதிரைக்கு முன்னால் புள்ளியிடப்பட்ட வெள்ளாட்டை நடத்தி கொண்டு செல்வது, ஆடும் குதிரையும் 3 முறை யூபத்தை சுற்றுவது, குதிரை கம்பத்தோடு கட்டி வைத்து கொல்லப்பட்டது. அதன் இறைச்சியை கூட மற்ற இறைச்சியை போல புரோகிதர்கள் சமைத்து உண்பது, அந்த இறைச்சியை குண்டத்தில் போட்டு நெய்விட்டு உண்பது, இப்படியான பழக்கங்கள் ஆரிய பிராமணர்களிடம் இருந்தது. அவர்களின் இந்த காலகால பழக்க வழக்கங்கள் இன்றும் கூட நம் தெய்வங்களின் ஆலயங்களில் கொண்டு வந்து அதற்கு நம்மிடமே தட்சணை என்ற பெயரில் கட்டுக்கட்டாக நோட்டுகளை வாங்கி கொண்டு அவர்களின் கடவுளின் பெயரில் அவர்களின் பாசையில் வேதங்கள் என்ற பெயரில் மந்திரம் ஜபித்து நம் தெய்வங்களை காயவிட்டு நம் தலையில் சுவாகா போட்டு செல்வதை நாமும் பெருமையாக எண்ணி அவர்களுக்கு வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் என்று தட்டு நிறைய வைத்து கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை கொடுத்துவிட்டு வழி அனுப்பி வைக்கின்றோம்.
யாரோ ஒருத்தன் வரப்போறான், எனக்கு தெரியாத பாஷையில அவன் எவ்வளவு அசிங்கமா திட்ட போறான்னா, இல்ல அவன் நல்லா சொல்ல போறான்னு ஒரு மண்ணா வெட்டியும் தெரியாது. ஏன்னா கல்யாணங்கள்ல வந்து அவன் சொல்றது எல்லாமே அந்த சமஸ்கிருத ஸ்லோகன் எல்லாமே ஆபாசமானது. நம்ம அதை இப்ப பேசவே முடியாது, அந்த மாதிரி இருக்கா. ஏன்னா கட்டுன்ற பொண்டாட்டிய ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் கடைசியில அந்த முகூர்த்தத்துக்கு நம்மளாண்ட கொண்டாந்து விடுறான். அப்ப அந்த ஸ்லோகன் தான் அங்க சொல்றானுங்க. அதே மாதிரிதான் இந்த கும்பாபிஷேகத்திலயும் நடக்கும். இப்ப நம்மளதான் கூப்பிடுறோம், அவனா வரான். உன் கோவிலுக்கு வந்து நீயே நடத்தின்னு இருந்த இவ்வளவு நாள், இப்ப என்ன வான்னு அவன் கூப்பிடு, நம்ம தான் கூப்பிடுறான். காசு கொடுத்து அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவனுக்கு துட்டை கொடுத்து காரை வச்சு கூட்டிட்டு வந்து இறக்குனாதான் இப்போ அது ஒரு கௌரவம். அப்போ நம்ம தான் வந்து அது கையில போய் தலையை கொடுக்கும், போல செய்தல் பண்பு போல. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா நாமளே வழியே போயிட்டு நம்மள அவங்க கையில நம்ம விலங்க எடுத்துட்டு போய் அவங்க கையில கொடுத்து பூட்டி என் கைய அப்படின்னு சொல்ற நிலைமைதான் இப்ப இருக்கிறதா நான் கருதுறேன். இப்ப நல்லபடியா கும்பாசம் பண்ணிட்டு 48 நாள் மண்டல பூஜை வச்சிருக்கிறோம். அது மண்டல பூஜைக்கு என்ன பண்ணணுமா? அது வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் தான் பண்ணுவாங்க, வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் அம்மாவுக்கு என்ன நெய்வேதுமோ திருவிழா கும்பாசம் பண்ணி மறுநாள் வந்து 48 நாள் அம்மா இருப்பாங்க. அம்மாவுக்கு எதுவுமே நான்வெஜ் செய்யக்கூடிய சைவம் தான் பண்ணணும். அம்மா சந்தோஷப்படணும். அம்மாவுக்கு வந்து சாப்பாடு போட்டு அம்மாவுக்கு கவுச்செல்லாம் சேர்ந்து கும்பத்துக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி வைப்பேன். அம்மா தேர் வரும். அம்மா தேர் வந்தோடனே சாமி வந்து ஆடி கும்பத்தை எடுத்துட்டு போய் கரைச்சி அம்மாவை வீதியில வந்து இது பண்ணிடுவாங்க. அம்மாலாம் விடுவாங்க சாப்பாடு. அது கும்பேஸ்வரி வாங்கினதுக்காக உட்காந்து போனோம். அது 12 மணிக்கு. அப்ப ஆமா புலால் 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 என்று பேதமைகள் பேசுறீர். புலாலை விட்டு மெம்பிரான் பிரிந்திருந்ததெங்கேனே. புலாலுமாய் பிதற்றுமாய் பேருலாவும் தானுமாய் புலாலிலே முளைத்தெழுந்த பித்தர் காணும் அத்தனே. ஆனா இப்ப என்ன அந்நியர் உள்ள நுழைஞ்ச உடனே அதெல்லாம் வந்து கடவுள் ஏத்துக்க மாட்டார், உயிர் பலி எல்லாம். ஆனா வரலாறு முழுக்க பார்த்தாக்கா இந்த கேரளாவில ஒரு 1760களில் வந்து அங்க இருந்த சமஸ்தானத்துல 8 இளம் குழந்தைகளை பலியிட்டு இருக்காங்க. யாரு? இந்த நம்பூதிரிகள்ன்ற அந்த பார்ப்பனிய பண்பாளர்கள் வந்து பலி கொடுக்கறது. கல்கத்தா முழுக்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி பலியில நிறுத்திட்டாங்க. முன்னாடி வந்து முன்னாடி இருந்த காலங்கள்ல வெஸ்ட் பெங்கால் எல்லாம் நிலத்துக்கு பலி கொடுக்கிற பண்பு இருந்தது. அப்போ இவங்க வந்து உயிர் பலி எல்லாம் கூடாதுன்றதெல்லாம் இதெல்லாம் சும்மா புதுசா புத்தனுக்கு பிறகு அந்த நிலைமை மாறிச்சு. நம்ம ஒரு வரலாற்றை புரிஞ்சுக்கணும். நல்ல மாட்டு இறைச்சி எல்லா இறைச்சியும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இவங்க சொல்ற கடவுள் எல்லாம் அம்பும் வில்லோட தெரியும். அம்பு வில்ல முத்தம் கொடுக்கறதுக்கு அம்பு அம்பை வச்சுன்னு போய் முத்தம் கொடுப்பாரு. அம்பால அடிச்சு போய் அவங்க கண்ணத்துல போய் முத்தம் கொடுக்க சொல்லுவாங்க. அது விலங்கு வேட்டையாடி தின்றதுக்கான ஒரு கான்செப்ட் தான். ஆனா வந்து இவனுக்கு என்ன சொல்றாங்க, நமக்கு நிறைய, அதாவது ஒரு பசுவோட கறி இல்லாம ஒரு விருந்த முழுமை பெறாதுன்றதுதான் மதுவர்க்கம் அப்படின்ற ஒரு விருந்து முறை. அந்த பசுவை கொல்வதற்கு நமக்கு அண்டர் கட்டிங்னா என்னன்னு தெரியும். மார்க்கெட்ல வேலை செய்யறவங்க கூப்பிட்டு அண்டர் கட்டிங்னா என்ன பண்ணா தெரியாது அவனுக்கு. ஆனா சான்ஸ்கிரிட்ல இருக்குது. ஒரு மாட்டை 36 பாகங்களா பிரிச்சு எடுக்கிறது எப்படின்றத அவன் சொல்றான். அந்த அளவுக்கு நான்வெஜ் குறித்து ஒரு பெரிய புரிதல் உள்ளவர்கள் தான். நம்மள வந்து கவுச்சிலாம் வைக்கக்கூடாது, கடவுளுக்கு பிடிக்காது. டேய் கவுச்சி இல்லைன்னா என் கடவுளுக்கு பிடிக்காதுடான்னு நம்ம சொல்லணும். நம்ம சொல்றதுக்கு நமக்கு இல்லை. கவுச்சி இல்லைன்னா அந்த சாமி கோச்சிக்கண்டா. சும்மா ஒரு நல்ல ஈரல் கொட்டல் கிட்டல்லாம் வச்சு போட்டு ஒரு கும்பம் கழிச்சாதான் அது கருவாட்டு குழம்பு அந்த மொசக்கொட்டெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் போட்டாதான் ஆத்தாளுக்கு ஏறுவையா இருக்கும். அது மாதிரி பண்ணாதான்டா அந்த என் ஆத்தாளுக்கு ஏத்துக்கும் அப்படின்னு சொல்ற வக்கு நமக்கு இல்லாம போயிடுச்சு. அப்ப அவன் என்ன சொல்லுவான், இதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நாம எப்ப தத்துவத்தை இழக்கிறோமோ அப்ப தத்துவமற்ற தத்துவம் உள்ள நுழையதான் செய்யும். நமக்கு ஒரு தத்துவம் இருந்தது. நமக்கு இருந்த தத்துவம் என்னன்னா, வேப்பிலை மகத்துவமானது, மஞ்சள் மகத்துவமானது, மாரியாத்தான்ற நம்ம ஆத்தால வணங்குன நம்ம முப்பாட்டி தெய்வங்களை வணங்குனது நியாயமானது. அதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது. எல்லாத்துக்குள்ளே ஒரு தத்துவம் இருக்குது. அதை நாம முற்றிலுமே மறந்து அவங்களுக்கு எல்லாமே தங்க கவசங்களை அணிஞ்சு கும்பாபிஷேகங்களை நடத்தி நாம அதுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு உண்டியல் வசூல் பண்றவங்களா மாறிட்டோம். அப்ப அந்த நிலைமைக்கு காரணம்னா நம்ம தத்துவமற்றவர்களிட அடகு வச்சிடறதுதான். அதை இளைஞர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லா டிபி சத்தத்துல இருக்கிற எல்லா அம்பாள் கோயில் கூட பாருங்க, கருவறைக்கோட சேர்ந்த கோபுரம் நம்மளதான் இருக்கும். எல்லா இடத்துலயும் பாருங்க, வடிவடிமா கோயில் பாருங்க, முன்னாடி கோபுரம் இருக்கும், பின்னாடி சின்ன குண்டு மாதிரி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த முத்துமாரியம்மன் கோயிலும் அதே மாதிரிதான். முன்னாடிதான் பெரிய கோபுரம் இருக்கும், உள்ள கருவறைக்குள்ள ஒரு சின்ன இதுவா தான் இருக்கும். அம்மாவுக்கு நம்ம கருவறைக்குள்ள ஒரு கலசம் வச்சிருந்தாலும் முழு உருவமே வந்து
முழு கோபுரமா கருவறை மேலேயே இருக்கிற பெருமையும் இந்த அம்மாவுக்கு தான் சார். கொஞ்சம் செல்வம் அதுக்குள்ள சேர்ந்த உடனே நிறைய இடங்கள்ல என்ன ஆயிடுதுனாக்கா அதுக்கு வந்து குடமுழுக்கு பண்ணணுன்ற ஒரு கெட்ட வார்த்தையை இவங்க பயன்படுத்துறாங்க. குடமுழுக்கு யாருக்கு? நீ அன்னைக்கு 360 வெயில மழையில தான் இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் நீ தண்ணியை ஊத்தி சுத்தம் பண்ணி நீ பண்ற ஒரு தூய்மையான தன்மை கூட அந்த குடமுழுக்குன்றதுல யாரோ ஒருத்தம் பண்றான், அவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவன் சம்பளத்துக்கு வந்து செஞ்சுட்டு போறான். அவனுக்கு நீ சம்பளம் தரமாட்டேங்கன்னா வரமாட்டான், கார் வைக்கலன்னா வரமாட்டேன். அது பறி கொடுக்கறது வந்து அவங்க வந்து டாமினேட் பண்ணலாம், நாமளே தான் கொடுக்குறோம். நம்மளோட அந்த போல செய்தல் பண்பு தான் திரும்ப திரும்ப வருது. என்னன்னாக்கா அவங்க வந்து கும்பாபிஷேகம் வச்சு இந்த கலசம் வச்சு அதை வந்து ஒரு ஐயர் வந்து திறந்து வச்சுட்டாருன்னா திருப்பி நம்ம அதுக்குள்ளவே போக முடியாது. அதுக்கு வந்து அவரு ஒரு பூசாரி வந்து சம்பளத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அது ஒரு கௌரவமிக்க கோவிலா மாறிடுதுன்ற மூட நம்பிக்கை, அங்கதான் மூட நம்பிக்கை ஆரம்பிக்குது. இல்லப்பா இதுக்கு வந்து ஒரு சக்தி விடணும்னாக்கா ஒரு பார்ப்பனரை கூட்டணும் வந்து நம்ம அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும். அதுல வந்து அவர் எனக்கு புரியாத பாஷையை தூக்கின்னு வருவார். அவர் செட்டும் கிட்டமா வந்து அவர் ஒரு நாள் முழுக்க நான் இங்க ரோட்ல நின்று பார்த்துன்னு இருப்பேன். காசுக்கு செலவு கொடுத்து குடிசையா இருக்கும்போது நான் போயிட்டு ஆத்தா மூஞ்சை அந்த துண்டாலே தொடச்சி அதை கழுவி ஆத்தா நீதான் பண்ண அது ஆத்தா அவரே செஞ்சிருப்பார், எல்லாம் பண்ணுவாரு. இப்ப அவர் கிட்டே போக முடியாது. அப்ப அது வந்து கருவறையா மாறும். அதுக்கு பேர் வைப்பானுங்க, கருவறைன்னு வைப்பாங்க. அப்புறமா அதுக்கு வந்து கலசம் வைப்பானுங்க, கலசம் வச்சு கும்பாபிஷேகம், ஏன் அதுக்கு நமக்கு புரியாத வார்த்தைகள்லாம் வச்சு நம்மளோட அதை அந்நியப்படுத்தி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அது ஒரு தற்பெருமை. எனக்கு புரியாத ஒண்ணு வந்து கௌரவமாகவும் மரியாதையானதாகவும் பணம் கொழுக்க மூட நம்பிக்கைகள் அதிகமாகுது. அந்த இடத்துல தேவையற்றவெல்லாம் உள்ள நுழைஞ்சிடலாம். அப்ப எனக்கும் கடவுளுக்குமான இடை, கடவுள்னு ஒண்ணு நம்புறோம்ல, என் அப்பாவுக்கு பதில் என் ஆத்தாவுக்கு பதில் வேற யாரும் வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இருந்துதான் அப்படி ஆரம்பிக்குது. இதுல நம்ம பார்ப்பனரை குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நாமளே போய் தலையை கொடுக்குறோம். ஆடு வந்து தானே வந்து போய் தலையை கொடுக்குற கதை தான் முன்ன இருந்த கான்செப்ட். அப்போ ஒரு தத்துவம்ன்றது ஒண்ணு என்னன்னாக்கா என்னுடைய பழைய நிலைமைகள் என்ன, எதுக்காக இந்த கோவில் உருவாச்சு, யார் இதை நிர்மாணிச்சது, என்னென்னலாம் பயன்பாடு இருந்தது, அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு தத்துவார்த்த நிறைய நாமளே உருவாக்கலாம். நமக்கே அறிவு இருக்குது. முன்னாடி இருந்த அறிவை கூட விட்டுட்டு நம்ம எவங்கையிலேயே கொண்டு போய் எழுதி பத்திரம் போட்டு கொடுத்துடுறோம். அப்புறம் ரோட்ல நின்று நம்ம ஒன்னே செய்வோம், உண்டியல் குழு, சின்ன பிள்ளைங்க உண்டியல் குழுக்குங்க, பெரியவங்க நோட்டு எடுத்துட்டு போய் கலெக்ஷன் போவாங்க. வேற என்ன நடக்கும்? வந்து அவன் அழகா கார்ல வந்து இறங்கி பட்டு உடுத்தி அந்த எல்லா விதமான அங்கவஸ்திரங்களோட அவரு இது பண்ணி பெரிய படையில் வேற அவர் வாங்கிக்கின்னு காசை வாங்கிக்கின்னு அவர் போயிடுவார். அந்த 366 நாள் இவங்க அந்த கேட்டாண்ட உட்காந்து இருக்க போறாங்க. அப்ப அந்த நிலைமைகள்லாம் வந்து மாறணும்னாக்கா நமக்கு புரிதல் வேணும். நாட்டார் தெய்வங்கள்ன்றது என்ன? நாட்டார் தெய்வங்கள் வேற ஒண்ணுமே இல்லை. என்னுடைய மூதாதையர், என்னுடைய பாட்டிக்கு பாட்டியா இருக்கலாம், பட் ஏதோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதை நான் கௌரவமா கொண்டாடணும், அந்த நம்பிக்கையை நான் ஃபாலோ பண்ணேன்னா அந்த கதைகளை வந்து நான் மீட்டெடுக்கும். அந்த கதைகளை மீட்டெடுத்து அந்த கதைகள் மேல நம்பிக்கை உள்ள பெரியவங்களே வந்து சரி நீங்க இதெல்லாம் செய்யுங்க, நாங்க உங்களோட பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டணும். அவங்க இவங்களுக்கு வழிகாட்டணும். அவங்க இவங்களுக்கு வந்து சின்ன இளைய வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணும். இந்த நம்பிக்கையை மீட்டு எடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒட்டுமொத்தமா பத்திரம் எழுதி அவங்க கையில கொடுத்துட்டு இப்ப ஏன் நிறைய கோவில்கள் வந்து பார்ப்பனர்கள் வசமா மாறுது, சிறு தெய்வங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா நம்மளுடைய மூடனம், இந்த சமூகத்தினுடைய மூடத்தனம். அது அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. நாம தான் நம்மளை திருத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நாட்டார் தெய்வங்கள் பொறுத்தமட்டில் அவற்றின் தோற்ற காரணங்களையும் வழிபாடுகளையும் மக்கள் திரளில் நம்பிக்கைகள் சார்ந்து எழுதுவதன் மூலம் நம் மக்கள் பார்ப்பன ஆதிக்கத்தில் இயங்கும் பெருந்தெய்வ கோயில்களின் பக்கம் திரும்பாமல் பார்த்துக் கொள்வதே நான் பேசும் மறைமுகமான நாத்திகம் தான் என்று அழுத்த திருத்தமாக ஆய்வாளர் தோ. பரமசிவன் கூறியுள்ளார். தந்தை பெரியார் அவர்கள் கூட சமூக அதிகாரத்தையும் ஆன்மீக அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொள்ள பார்ப்பனர்கள் உருவாக்கி வைத்திருந்த பெருந்தெய்வங்களையே குறிவைத்து தாக்கினார். அதிகாரத்தை எதிர்த்து அடிமை தலையை அறுத்தெறியத்தான் அவர் போராடினார். அதிகார வலிமை இல்லாத நாட்டார் தெய்வங்களை பற்றியோ கோயில்களை பற்றியோ அவர் கவலைப்படவில்லை. ஆனால் இன்று நிலைமை முழுவதும் மாறிவிட்டது. பெரியார் இன்று இருந்திருந்தால் சிறு தெய்வங்களின் மீது ஆரிய பார்ப்பனியம் புகுத்தும் கொடிய உயிர்கொல்லியான சனாதன கோட்பாடுகளை தன் முற்போக்கு தடியால் நசுக்கி எறிந்திருப்பார். நாம் என்ன செய்ய போகின்றோம்?